நேயர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் சீசன்ல ஆப்போனண்ட்டை பதற வச்ச ஒரு டீம், T20னா இப்படிதான் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண ஒரு டீம். கிட்டத்தட்ட அதை புரட்சின்னு கூட சொல்லலாம். அந்த புரட்சி மனப்பான்மை, நாம ஆண்ட பரம்பரை அப்படின்ற ஒரு மனோபாவம், அந்த ரெண்டும் சேர்ந்து தான் எஸ்ஆர்ஹெச்சை வந்து புதகுழியில தள்ளிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இது வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட்டு அவங்க வந்து மோதினாங்க. லாஸ்ட் இயர் கேகே பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கேகே. அதெல்லாம் விட்ருங்க. ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. எழுதி வச்சிருக்கேன். அப்படி கிரிக்கெட்டர். ஓகே. அதாவது என்னென்னா, உலகத்திலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பார்க்குறோம். நம்ம ஒரே கிரிக்கெட்டர் தான் இது வரைக்கும் உலகத்தில். இந்தியாவில் வந்து அதாவது ஐபிஎல் விளையாடுற கிரிக்கெட்டர் தான் ஒன்லி ஒன். அண்ட் இந்தியாவில் நம்ம பார்க்குறது, டிவியில் பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப அருமையாக இருந்தது அது. அந்த ஆள் வந்து லெஃப்ட்லையும் போலிங் போடுவார், ரைட்லையும் போலிங் போடுவார், கரெக்டாக போடுவார், தப்பாக போட மாட்டார். ரைட். அவர் பேர் கமிண்டு அண்ட் இஸ் அ குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. ஆமாம் சார். ஸோ 3 in 1 அவர் அப்படி வச்சுக்கோங்க. இதில் என்ன பியூட்டினாக்க, போலர் வந்து போடுறதுக்கு முன்னாடியே அம்பையர்ட்டி பேட்ஸ்மேன்ட்டு சொல்லிட்டு தான் போடணும், சேஞ்ச் பண்ணணும். 2 பால் ரைட்டில் போடலாம். உடனே பேட்ஸ்மேனுக்கு நான் லெஃப்ட்டில் போடுறேன்னாக்கா நேராக போட முடியாது. அம்பையர்கிட்ட சொல்லிவிட்டு அம்பையர் பர்மிஷன் கொடுத்தப்பறம் தான் போடணும். இது வந்து ரூல், ஐசிசி ரூல். ஆனால் இதே ரூல் பேட்ஸ்மேனுக்கு கிடையாது. பேட்ஸ்மேன் ரைட்டில் விளையாண்டுருக்கும், திடீர்னு லெஃப்ட்டில் விளையாடலாம். நீங்கள் பார்த்துருப்பாங்க. இதுதான் என்னோட முதல்லேருந்தே நான் ஆர்குமெண்ட். இது வந்து ஐசிசி வந்து ஒன் ஆஃப் தி நிறையா பேத்தல் இருக்குது ஐசிசியில். இது வந்து ஒன் ஆஃப் த பேத்தல்னு சொல்லலாம். ஓகே. தப்பான ரூல் இது. இதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. பேட்ஸ்மேனுக்கு ஒரு ரூல், போலருக்கு ஒரு ரூல் சொல்லணும். ஸோ அதுதான் விசேஷம் இந்த மேட்ச்சில். ஓகே. ஆம்பிடெக்ஸ்டரஸ் அது வந்து பண்ணும்போது பேட்ஸ்மேன் கன்ஃபியூஷன் ஆகாதா? வந்து சொல்லிட்டே போட்டாலும் அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம்ல ஆர்த்தோடாக்ஸ் போடுறாரு, ரைட் ஆர்ம்ல லெக் ஸ்பின்னோ ஏதோ ஒன்று போடுறாரு. இப்போ வந்து இந்த பவுலர்னா இந்த டெக்னிக் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நம்ம லெஃப்ட் ஆர்ம்ல தானே போட போறோம், நம்ம ஆர்த்தோடாக்ஸ் தான் போடுவோம், இந்த பையன் ஆர்த்தோடாக்ஸ் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேனுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அது இதே நான் எப்படி சொல்றேன் கேளுங்க. இந்த ஓவர் வந்து ஒருத்தன் ரைட் ஹேண்ட் போடுவான், அந்த ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் போடுவான். ஸோ அது ஓவர் மாற்றுறாங்க, டிஃப்ரெண்ட் பிளேயர். ஸோ இந்த பேட்ஸ்மேன் வந்து இந்த பிளேயர் இப்படி தான் போடுவான்னு, இந்த போலர் இப்படி அது இருக்குல்ல. ஆனால் அந்த போலரு லெக் பிரேக் போட்டிருக்க போலர் கூகுளி போட்டாக்க இல்லை, அது ஓகே. அந்த மாதிரி தான் வேரியேஷன். ஓகே. இட் இஸ் வேரியேஷன். பேட்ஸ்மேன் வந்து ரைட்டில் விளையாடுறவங்க திடீர்னு லெஃப்டில் விளையாடுறானே, அதை எப்படி அலோவ் பண்ணுறீங்க? ஓகே. அது போலருக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? ஆகுது. போலர் கன்ஃபியூஸ் ஆகுது, ஃபீல்டர் கன்ஃபியூஸ் ஆகுது, போலிங் சைட் கேப்டன் கன்ஃபியூஸ் ஆகுது. 4-4 பறக்குறது ரிவர்ஸ் ஸ்வீப்பில். அதில் கிங் வந்து மேக்ஸ்வெல். வேர்ல்டுலேயே கிங்குன்னு வார்னர், மேக்ஸ்வெல். இவங்க 2 பேரும் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour அதையே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகே. ரிவர்ஸ் ஸ்வீப்பே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது போலரை போட சொல்லிட்டு ஏழியராக நகர மாட்டாங்க. போலர் வந்து இப்படி கையை இப்படி மேலே கொண்டு வந்த பிறகு தான் நகருவாங்க. அப்போ தான் போலர் கேனாட் சேஞ்ச் த லைன். ஓகே. மாட்டிப்பான் போலர். அந்த மாதிரிலாம் அதுக்கு பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாமல் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாங்க. ஸோ இந்தியன்ஸ் எப்போ ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனாலும் அவுட் ஆகிடுவாங்க. ஆர் மெஜாரிட்டி 10க்கு வந்து 5-6 தடவை அவுட் ஆகிடுவாங்க ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினாக்க. இன்றைக்கி ரஹானே. ஆமாம், தேவையில்லாத நல்லா விளையாடுறப்போ ரிவர்ஸ் ஸ்வீப். அது ஏன் இந்த ரிவர்ஸ் இவங்களுக்கு வராது, எழுதி தரணும். எப்படி இந்த மாதிரி ஹை கேட்ச் இப்படி பிடிக்க வராதோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப்பு வராது. ஏன்னா அதுக்கு நான் பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது டே இன் டே அவுட். அண்ட் மேக்ஸ்வெல்லாம் வந்து ரெகுலர் ஸ்வீப்பு கூட மறந்துட்டார், ரிவர்ஸ் ஸ்வீப் தான் அடிப்பார். அவர் ரெகுலர் ஸ்வீப்பில் அவுட் ஆகிடுவார். ஓகே. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஹை ப்ராக்டிஸ், சிவியர் ப்ராக்டிஸ் பண்ணாக்க கரெக்டாக வரும். ரஹானே வந்து தேவையில்லாமல் போய் இன்னொரு ஷாட் ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து வச்சோம். இதுதான் அந்த கேரக்டர் இல்லை. தட் இஸ் என்னன்னாக்க, அந்த மாதிரி அவசரப்பட்டு விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. 13 ரன் வந்துருச்சு, தேவையில்லைன்னு சொல்ல அந்த மாதிரி பண்ணணும். அது கொஞ்சம் பண்ணலன்னா கொஞ்சம் ஓவர் எந்தூசியாசம்னு சொல்லலாம். ஓகே. பட் இது என்னன்னாக்க, கல்கட்டா வந்து லெஸ் மிஸ்டேக் கம்பேர்ட் டு எஸ்ஆர்ஹெச். ஆமாம். அதனால் அது பேச்சே கிடையாது. லாஸ்ட் ஒரு 5-6 மேட்சா எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட் தான் இருப்பாங்க. ஆமாம். ஆப்போனன்ட் வின் பண்ணாலும் நாங்கள் பவுல் போடுறோம், அவங்களை பேட் பண்ண சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரெண்டு தோணுது. ஒன்று, நமக்கு வந்து நம்ம பவுல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இல்லை அவங்களுக்கே அவங்க பேட்டிங் மேலே கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கணும். எதனால வந்து இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் பவுலிங் போனாங்க அப்படின்னு? கண்டினியூஸாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஆர் பேட்டிங் விளையாடிட்டு மேட்ச் எல்லாம் தோத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த தடவை பவுலிங் எடுத்து பார்க்கலான்ட்டு தான் ஒரு இதுதான். ஓகே.
ரெண்டாவது வந்து கல்கட்டா வந்து சேஸ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா அது டேஞ்சரஸ். அது இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் கூட கல்கட்டாலேருந்து இந்த ரசல், ரிங்கு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள சேஸ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் சீசன்லேயே வந்து அனுபவம் இருக்கு. ஆமாம், அனுபவம் இருக்கும் உங்களுக்கு. அந்த பயத்தில் கூட பண்ணியிருக்கலாம். பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணாங்க, அதுவும் ஃபெயில் ஆயிடுது. ஓகே, இதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லணும், டிசிப்ளினே இல்லை. டிசிப்ளின் நான் என்ன மீன் பண்ணேன்னா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, சூஸ் த பால் அண்ட் ஹிட். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 13 ரன் வந்துச்சுன்னா மறுபடியும் இப்போ அதை ரிவர்ஸ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு என்ன ரஹானவே எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா ரஹானே வந்து நிறைய டாட் பால் வச்சாரு. ஆமா, ஆனா ஷார்ட்டா வந்த பால் ஒரு பால் ஒரு மிஸ் பண்ணவே இல்லை, 4 6 வந்து கரெக்டா அடிச்சாரு. அவருக்கு அதான் அவரோட ஃபோர்ட் தான். அதை வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா பாலையுமே அடிக்க போன மாதிரி தான் இருந்தது. அதுதான் ப்ராப்ளம். நாங்க யாரு தெரியுமா, நான் இப்படிதான் ஆடுவோம், விக்கெட் போனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி செல்ல பிள்ளை மாதிரி வளர்ந்துட்டாங்க அவங்க, பேம்பர்டா வளர்ந்துட்டாங்க. அதுதான் ப்ராப்ளமே. அதில் தான் ஐ கிவ் ஃபுல் கிரெடிட் டு சாய் சுதர்ஷன். வெங்கடேஷ் ஐயர் அவர் ஃபார்மை பத்தி பேசிட்டே இருந்தோம், இன்னைக்கு சூப்பரான ஒரு நாக் ஆடின மாதிரி இருந்தது. நல்லா விளையாடினாரு. ஆனால் அவர் ஃபயரிங் நடந்திருக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா எல் பாலாஜி 2-3 பேர்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க கேகேஆரில் எப்படி ஃபயர் பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே, அதனால தான் நான் நேற்று சொன்னேன் உங்ககிட்ட, இவங்களுக்கு இருக்குது உள்ளே போனாக்க இருக்குது அப்படின்ட்டு. அதான் இன்னைக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். எப்படின்னாக்கா இன்னைக்கு சுனில் நாராயண் நல்லா போட்டார், அண்ட் ஹர்ஷித் ராணா நல்லா போட்டார் மெயினாக. அண்ட் பேட்டிங்கில் வந்து வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப நல்லா விளையாடினாரு. அண்ட் அட் தி சேம் டைம் ஃபாஸ்டாகவும் அடிச்சார். வெங்கடேஷ் ஐயர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வெங்கடேஷ் ஐயர் அண்ட் படிக்கல் 2 பேரும் சிமிலர் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 2 பேரும் தே ஸ்டே இன் த பேக் ஃபுட். ஃபார்வர்டு வரவே மாட்டாங்க, அந்த கால் தூக்கி முன்னாடி வச்சு வர மாட்டாங்க. பேக் ஃபுட்லேயே இப்படியே விளையாடுவாங்க. ஸோ நான் பவுலராக இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணேன், அவனுக்கு க்ளோஸ் பால் போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னாக்கா பேக் ஃபுட்டில் போனால் க்ளோஸ் பால் எல்பிள் விளையாட சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணணும். பட் இன்னைக்கு அவருக்கு வந்து பேட்டிங்கில் மாட்டிக்கிச்சு. இவங்களும் பவுலரும் சரியாக போடவே இல்லை. அண்ட் ஜாம்பாவை எடுக்காது பெரிய மிஸ்டேக். அவங்க இந்த கமிண்டு விளாடணும்னு சொல்லிட்டு ஜாம்பா விட்டாங்க. ஓகே, ஜாம்பா விளையாடிருக்கணும். ஏன்னா அந்த ஸ்பின் போலிங் போதலை அவங்களுக்கு. அந்த பையன் போட்டான், ஒரு ஜிஷான்ட்டு போட்டான் ஒருத்தன். பட் இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக போட்டான். ஓகே, ஜாம்பா இருந்தால் பெட்டராக போட்டிருப்பாங்க. எனக்கு எஸ்ஆர்ஹெச்ல வந்து எனக்கு தெரிகிற ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்சம் நின்று ஆடினாலே போதும், நல்ல ஸ்கோர் அடிக்கலாம். ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 10 ஓவர் நிற்கிறாரு அப்படின்னா அதுக்கான இம்பாக்ட் இல்லாமையா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. அவங்க பண்ண மாட்டாங்களோ. அது என்னன்னா கொஞ்சம் தலகணம் அந்த டீமுக்கு. 1 2 3 4 5 6 7 பேட்ஸ்மேன் ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? 7 பேர் இன்னைக்கு சிங்கிள் டிஜிட்ல வெளியே போறாங்க. பின்னாடி ஆள் இருக்கு அப்படின்ட்டு இவன் வந்து அதிரடி ஆட்டுவான். 1 and 2 அந்த மாதிரி தான் இன்னைக்கு 1 and 2 அவுட். 3 and 4 இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு இவன் அதிரடியா. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க, பின்னாடி பார்த்துட்டு போய் அழிஞ்சிட்டாங்க. 7 பேர் இன்னைக்கு சிங்கிள் டிஜிட்ல அவுட். அது அதான் அதில் இன்னொரு திங் சார், இந்த டார்கெட் 200 வந்த உடனே நீங்கள் பார்த்து விளையாடி 190 அடிச்சா கூட வேஸ்ட்டு மேட்ச் ஓத. புரியுதா சொல்றது? 200 கிராஸ் பண்ணதானே நீங்கள் வின்னு. இல்ல இப்படி இருக்குல்ல சார். இப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா நான் சொல்றது புரியுது, நீங்க சொல்றது புரியுது. எனக்கு ஸ்டெபிலைசர் தான் அப்புறம் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இல்ல அது இல்ல, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுல சிக்கல் இருக்கு. ஆமா, எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியாது. இப்போ டார்கெட்டும் தெரிஞ்சிருச்சு 200 ரன் தான். அதுக்கு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆடலாம்ல. எதுக்கு? கண்டிப்பா அப்படிதான் ஆகணும். அதுதான் வந்து அட்வான்டேஜ். சேசிங் தான் ஆல்வேஸ் அட்வான்டேஜ். அதுல சேசிங்ல கோட்டை ஒரு வந்து இதுதான் காம்ப்ளசன்ஸ் சொல்லுவாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல பின்னாடி ஆள் இருக்கு, நம்ம சைட் ஸ்ட்ராங்கு பார்த்துப்பாங்க, அப்படி விடுறாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஓகே, மொத்தத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஓகே, ஆனால் இருக்கு அவங்களுக்கு ஃபயரிங். ஆனால் வந்து எஸ்ஆர்ஹெச் ரன் ரேட்டை மனசில் வச்சுக்கிட்டு ஆடிக்கலாமா இன்னைக்கு? ஏன்னா இத்தனை டீம் வந்து 2 பாயிண்ட்ல இருக்கு. நம்ம அடிச்சு ஆடினாதான் ரன் ரேட் அதிகமாக இருக்கும், நம்ம மேலே போக முடியும். அதை மைண்டில் வச்சு ரொம்ப கரெக்டு. அதுதான் நேராக கொண்டு வந்தால் கூட சான்ஸ் இருக்கு, அதுவும் கரெக்டு. பட் ஆனால் பாயிண்ட்ஸை விட்டாங்களே, 2 பாயிண்ட்டை விட்டுட்டு அப்புறம் ரன் ரேட் இம்ப்ரூவ் பண்ணாக்கா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அடுத்த நிறைய மேட்சஸ் வருது, எதுலையாவது மேக்கப் பண்ணிடலாம். ஸோ இப்போ கூட நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து காலின்னு சொல்கிறதுக்கு இல்லை, பாட்டமில் இருக்காங்கனால. அதனால் எஸ்ஆர்ஹெச்சும் சரி கேகேஆரும் சரி நம்ம தள்ளி விட முடியாது. ஏன்னா நிறைய மேட்சஸ் இருக்குது. அண்டு இதே தலகணம் வந்து மற்ற டீமுக்கு வரும், அவங்களும் கோட்டை விடுவாங்க. அப்படி தான் சிஎஸ்கேக்கு யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி. சிஎஸ்கேயும் மும்பையும் எப்போவுமே கடைசியில் தான் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வருவாங்க, முதல்லலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மும்பை எஸ்பெஷலி. ஆமாம், முதல்ல 5 மேட்ச் தோத்துட்டுலாம் அவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. அதனால்
T20ல எதுவும் சொல்ல முடியாது சார். ஒன் ஆர் 2 ஓவர்ஸில் மேட்சே டேர்ன் ஆகிடும். பட் ஜென்ரலாக வந்து பர்ஃபார்மன்ஸ், கமிட்மெண்ட்டு, டேலண்ட், ஸ்கில் இருக்கு. ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பூரானாக்கா இன்னைக்கு ஃபெயில் ஆனால் கூட நாளைக்கு அடிப்பான். அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கில் இருக்குது அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா டெஃபினட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே சார். கேகேஆரோட பேட்டு அது வந்து அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ரஹானேவே சொன்னார், நாங்கள் கலெக்டிவாகவே ஃபெயிலியர், பேட்டிங் ஃபெயிலியர் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து கலெக்டிவாகவே அவங்க ஒரு யூனிட்டாகவே அவங்க பேட்டிங் இன்னைக்கு வந்து நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லா இருந்தது. ஆனால் ஓப்பனர்ஸ் 2 பேரும் மட்டமாக ஆடினாங்க. ஓகே. போத் சுனில் நாராயண் அண்ட் பீகாக் 2 பேரும் தேவையில்லாமல் ஆச்சான். சரி, நான் சொன்னா அப்பேற்பட்ட பெரிய பிளேயர் கிறிஸ் கெயில், MS தோனி, AB டிவிலியர்ஸ், இவங்க 3 பேர் நீங்கள் கேம் பார்த்தா ஃபர்ஸ்ட் 6 பால் 7 பால் பிளாக் பண்ணி விளையாடுவாங்க. இல்லைன்னா சிங்கிள்ஸ் தான் எடுப்பாங்க, அடிக்கவே மாட்டாங்க. நல்லா பார்த்தா கிறிஸ் கெயில் 2 ஓவர் மெய்டன் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா யூ ஹேவ் டு செட் அன் ஐ ஆன் த பால். ஃபர்ஸ்ட் வந்தவொடனே கண்ணே தெரியாது, அது விளையாண்டா தான் தெரியும். அந்த பால், நியூ பால், இப்படி மூவ்மெண்ட், இதெல்லாம் பேட்ஸ்மேனுக்கு வந்து கண் தெரியுதே கஷ்டம். அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் ஃபில் சால்ட் அடிக்கிறாரு. அது என்னன்னாக்க ஒரு கெஸ் ஒர்க்கில் அடிக்கிறாங்க, அது மாற்றுறது. இதே சுனில் நாராயண் அடிச்சிருக்காரு போன வருஷம் ஃபுல்லாக. அது காரணம் வந்து ஒரு லக்கு, பட்டா பாக்கியம்னு சொல்லுவாங்களே தமிழில், அது நடக்குது. அதர்வைஸ் இனிஷியலாக கொஞ்சம் பிளாக் பண்ணி விளையாட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறது தான் பேட்ஸ்மேனுக்கு வந்து விக்கெட் லூஸ் பண்ணாமல் அடிக்கிறதுக்கு வசதி. ஆனால் கேகேஆரோட மிடில் ஆர்டரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப வீக்காக இருக்குது, நம்ம அவங்க சரியாக இல்லை, லாஸ்ட் சீசனில் இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு. இன்னைக்கு மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்ட மாதிரி இருந்தது. ரிங்கு சிங் வந்து ரொம்ப நல்லா ஆடினாரு. இன்னைக்கு அவரோட IPL 50வது மேட்ச் இன்னைக்கு. இல்லை, ரிங்கு சிங் வந்து எப்படின்னாக்கா அந்த மற்ற மாதிரி சுத்த மாட்டார் அவர். அவர் கொஞ்சம் டெலிகேட் ஹிட்டர். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க, இந்த பக்கம்லாம் வந்தால் கண்ணாப்பனா கிளியர் பண்ணிவிடுவார். ஆஃப் சைடில் பாருங்கள் நீங்கள், அப்படி லேட் கட் நிறையா பண்ணுவார். எப்போ இந்த லேட் சாஃப்ட் ஹேண்ட் சொல்லுவாங்க, அந்த லேட் கட் பண்ணும்போது என்ன ஆகும், கண்ட்ரோல் இருக்குது அவருக்கு. இல்லைன்னா இவங்க எல்லாமே அதையும் அடிக்க போய் எட்ஜ் எடுத்து அங்கே ஆஃப் சைடில் நிறைய 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. அப்போ அவுட் ஆக சான்ஸ் அதிகம். ஈடன் கார்டன் வந்து 200 ரன் விக்கெட் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வந்து 200 ரன்னு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் வந்து வின்னு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு 200 ரன்னு ஃபிக்ஸ் பண்ணது வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணதே SRHக்கு ஒரு லோவாக ஆயிடுச்சா? 200 ரன் வந்திருக்காது. SRH அள்ளி கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப ஃபீல்ட் மிஸ் அதுதான், கேட்சிங் மிஸ்ஸு, ஃபீல்டிங் மிஸ், எல்லாரும் ஃபீல்டிங் மிஸ் பண்ணாங்க. அதாவது 1 ரன்லாம் 4 ரன் கொடுத்தாங்க. ரொம்ப நியாயமாக பண்ணாங்க. இல்லைன்னா 200 வந்திருக்காது. 20 ரன் கம்மி பண்ணிடலாம். 20 ரன் கம்மி பண்ணலாம். அந்த கேட்சிங் வேற, ஒவ்வொரு பிளேயருக்கும் கேட்ச் கொடுத்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ரொம்ப நல்ல ஃபீல்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு, அவரே இன்னைக்கு நிறைய மிஸ்ஃபீல் பண்ண மாதிரி யாரோ விட்டாங்க. அந்த ஜிஷான் விட்டான், அப்புறம் நிறைய பேர் கேட்ச் விட்டாங்க, ஃபீல்டிங் விட்டாங்க. நல்லாவே இல்லை ஃபீல்டிங். இன்ஃபேக்ட் ரொம்ப வெரி ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ் பை SRH. ஓகே. நம்ம வந்து கேகேஆரோட மிடில் ஆர்டர் தான் வந்து சரியில்லை அப்படின்னு பேசியிருந்தோம். SRHோட மிடில் ஆர்டர் வந்து வர ரொம்ப இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் இயரில் கூட வந்து ஓகேவா இருந்தது. அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண திரும்ப சொல்கிறது தான், பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுல அவங்க மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்னு தோணும். எல்லா பிளேயரும் வந்த உடனே வந்து நான் பாரு, நீ போயிட்டியா, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், 6 அடிச்சு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியே இறங்குறாங்க அப்படின்னு. கரெக்டாக சொன்னாங்க. அங்கே வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நடுவில் பேட்ஸ்மேன் இல்லை. கிளாஸும் நல்ல பேட்ஸ்மேன், ஆனால் அவரும் அடின்னு அடிப்பார். ஓகே, அந்த மாதிரி பிளேயர். அந்த பில்டப் பண்ணுறதுக்கு பேட்ஸ்மேன் இல்லை, ஆங்கர் அது இல்லை. அதுதாங்க பவர் பிளேயில் வந்து எல்லாரும் அடிப்பாங்க, போகிறவங்கலாம் அடிப்பான். ஏன்னாக்கா அது மேக்ஸிமம் ரன்ஸ் இது பண்ணணும். 2 ஃபீல்டர் தான் அவுட் சைட்டு. 6 ஓவர் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், விக்கெட் லூஸ் பண்ணாமல் விளாடணும். ஓகே, அதுக்கு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்கணும். நம்பர் 3 நம்பர் 4 அந்த ரேஞ்சில். இப்போ கோலிலாம் நீங்கள் சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 6 ஓவர் ஆச்சுன்னா அவுட் ஆக மாட்டார். அது மாதிரி 1 2 1 2 அப்படின்னு, அப்போ ஒரு 4 அப்படி ஒரு 4 அப்படின்னு பண்ணிவிட்டு அது மாதிரி பில்டப் பண்ணுவார், பியூட்டிஃபுல்லாக சேஸ் பண்ணுவார் அவர். அந்த மாதிரி SRHல யாருமே இல்லை. ஓகே, அந்த மாதிரி இதுலேயே ஆள் இல்லை. கேகேஆர்லேயும் ரகுவம்சி ஒருத்தர் தான் நம்ம சொன்னோம். இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர் ஃபார்முக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு கேகேஆரோட பவுலிங் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, நல்லா தான் இருந்தது. மொயின் அலிக்கு வந்து ஓவர் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து அடிக்கடி விக்கெட் ரெகுலராக விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பின்னர்ஸில் ஒருத்தர் இன்ஜுரி ஆனால் கூட மொயின் அலி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் மொயின் அலிக்கு ஏன் ஓவர் கொடுக்கல? தேர் இஸ் நோ கம்பல்ஷன் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை.
நான் ஏன்னு சொல்கிறேனாக்க மொயின் அலி ஒரு வருண் சக்கரவர்த்தி மாதிரி டாப் போலர் கிடையாது. ஓகே. ஒரு மீடியம் போலர் அண்ட் இஸ் ஆஃப் ஸ்பின்னர். ஆஃப் ஸ்பின்னர்னாக்க ரைட் ஹேண்டர் விளையாடும்போது ஆஃப் ஸ்பின்னர் கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே. கொடுத்தானாக்க அது வந்து பயங்கர ரிஸ்க். ஏன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அல்வா மாதிரி அந்த போலிங். ஸோ அதனால் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கும்போது கொண்டு வர மாட்டாங்க. லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது தான் கொண்டு வருவாங்க. எஸ்ஆர்ஹெச்சில் மிடில் லெஃப்ட் ஹேண்டர் இல்லை. முதல்ல ஓப்பனிங் 1, 2, 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஓகே. அப்புறம் மிடில் லெஃப்ட் ஹேண்டர் இல்லை, எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். அதனால் வந்து இவனை கொண்டு வரல. இப்போ கம்மின்ஸ்லாம் மொயின் அலி போட்டானாக்க 4 6 அடிப்பார் ஒரு ஓவரில். அவர் பிக் ஹிட்டர் தெரியும் உங்களுக்கு. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? மற்ற போல இருக்காங்களே, எதுக்கு மொயின் அலி கொண்டு வரணும்? கம்பல்சரி. நீங்கள் வந்து ஒரு 30 பாலுக்கு வந்து 50 ரன் இருக்கு, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அதனால வந்து வேண்டாம் நம்ம சேஃபா போயிடலாம் அப்படின்னு. ஆனா நீங்க 30 பாலுக்கு 100 ரன் அடிக்கணும். 30 பால் கிட்டத்தட்ட 97 ரன் பக்கத்துல இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிரஷரான ஒரு கண்டிஷன்ல நீங்க யூஸ் பண்ணி தானே ஆகணும், ட்ரை பண்ணலாம். ஒரு பாயிண்ட் விட்டுங்க, இதுல அந்த மாதிரிலாம் கிடையாது. நெட் ரன் ரேட் ஒன்று இருக்கு. எவ்வளவு லோவா அவங்களை ஆல் அவுட் ஆக்குறாங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. நெட் ரேட் இப்ப பாருங்க, இங்க 7 பேர் டீம் வந்து 2 பாயிண்ட்ல இருக்காங்க, போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுல நெட் ரன் ரேட்ல இருக்கவன் தான் மேல இருக்கான், மற்றவங்க கீழே இருக்காங்க. எஸ்பெஷலி கொல்கத்தா கீழே இருக்கு. ஸோ நெட் ரேட் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க அந்த மாதிரி வந்து விட்டுறக்கூடாது. நம்ம ஜாலியா இருக்கோம், இவனுக்கு கொடு அவனுக்கு கொடுன்னு விட்டுனாக்க நெட் ரன் ரேட்ல அடி வாங்கிட்டு கடைசியில் அந்த நெட் ரன் ரேட்ல உங்களுக்கு குவாலிஃபைங் இருக்காது. ஓகே. பிளே ஆஃப் போக முடியாது போயிடும். கேகேஆருக்கு பயங்கர விக்ட்ரி இது. அவங்க ரன் ரேட் நெட் ரன் ரேட் நல்லா ஏறி இருக்கும். ஓகே. ஏன்னா 80 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ், அது ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால் வந்து இட்ஸ் அ குட் வின் ஃபார் கல்கட்டா. அண்ட் எஸ்ஆர்ஹெச் இப்போ பாட்டமுக்கு போயிருப்பாங்க. டேபிளில் பார்த்தாக்கா அவங்க பாட்டமில் இருப்பாங்க. பட் எஸ்ஆர்ஹெச்சும் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட். பட் கேப்டன் வந்து நைஸ் கேப்டன். ஓவரால் இன்னைக்கு மேட்ச் ஒன் சைடட் அண்டு 2 சைடு ஈக்குவலாக தான் ப்ரெடிக்ட் பண்ணோம். நம்ம 50-50 தான் சொன்னோம். ஆனால் சன்ரைசர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக ஆடினாங்க. ஃபீல்டிங் மோசம், போலிங் மோசம், அண்ட் பேட்டிங் மோசம். ஓகே, மீண்டும் சந்திக்கலாம்.